ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு டிசம்பர் 4 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து எல்லாரும் மனோஜை பார்த்து ரொம்ப சிரிக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் இருந்த காஸ்டியூமை விட இப்போ நடந்ததை பார்த்தா தான் காமெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்ருதி வேற சிரிக்கிறாங்க. அப்புறமா என்ன ஆகுதுன்னா, ஸ்ருதி வந்து ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணணும். இந்த மாதிரி சீரியலில் டப்பிங் கொடுக்குற ஒருத்தவங்களுக்கு பர்த்டே என்னை இன்வைட் பண்ணியிருக்காங்க. உன்னையும் கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. அதனால நீயும் வான்னு சொல்லி ரவியை கூப்பிடுறாங்க. அப்போ ரவி என்ன சொல்றாரு, எனக்கு வேலையெல்லாம் வரேன்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா நீத்து கால் பண்ணி இந்த மாதிரி ஹோட்டலுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து கூப்பிடுறாங்க. ஐயோ எனக்கு வேலை வந்துருச்சுன்னொடனே இப்போ ஸ்ருதி கோவப்படுறாங்க. சரி போ, எனக்கு வேலை போனாலும் பரவாயில்ல, நான் ஹோட்டல்லாம் ஏறி வேலை தேடிக்கிறேன் போதுமா அப்படின்னோடனே அப்புறமா ஸ்ருதி நீ ஒன்றும் என் கூட வர வேணாம் போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ ரவி வந்து அங்கே கிளம்பிடுறாரு. இப்போ ஸ்ருதி ஃபங்க்ஷனுக்கு வந்துடுறாங்க. அதே ஃபங்க்ஷனுக்கு நீத்து கூட சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி கேக்கெல்லாம் எடுத்துட்டு ரவி வர்றாரு. அப்போ ரவியை பார்த்தோன்னே அங்கே ஸ்ருதி பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. அப்புறமா கேக் கட்டிங்லாம் முடிஞ்சோடனே வெளியில வரும்போது ஸ்ருதி கிளம்பிடுறாங்க. இப்போ பின்னாடியே ஓடி வர்றாரு ரவி. சமாதானப்படுத்த ட்ரை பண்றாரு. உனக்கு என்னை விட அவ தான் முக்கியமா போயிட்டாளன்னொடனே, அப்ப நீ என்ன சந்தேகப்படுறியா அப்படின்னோடனே, நான் உன்னை சந்தேகப்படல, ஆனா உனக்கு எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னே தெரியாம போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி பாட்டே கிளம்பிடுறாங்க. இப்போ நீத்து வந்து என்னாச்சு அப்படின்னோடனே, இல்லை அவளுக்கு டப்பிங்க்கு நேரம் ஆயிடுச்சு அதான் கிளம்பிட்டான்னு சொல்லி ரவி சமாளிச்சிடுறாரு. இங்க என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீனா வந்து பார்வதி அவங்க வீட்டுக்கு வராங்க. அதுக்கு முன்னாடி வந்து மீனா பின்னாடி அந்த அவர் ஒருத்தர் சுத்திட்டே இருக்கார்ல, அவர் வந்து பார்த்தோன்னே மீனா கிட்ட வந்து இந்த மாதிரி நீங்க ரொம்ப பாசமா இருக்கிறீங்க, உங்க பேரை கேட்ட தப்பு தான், நானே உங்களுக்கு ஒரு பேர் வச்சிருக்கேன், அன்புன்னு பேர் வச்சிருக்கேன்னு. இப்ப மீனா ஃபோன் பண்ணி முத்து கிட்ட சொல்றாங்க. இந்த மாதிரி இவங்க ஒருத்தன் பின்னாடி சுத்திட்டு இருக்கான், 2-3 நாளாவே சுத்திட்டு இருக்கான்னு. முத்து என்ன சொல்றாருன்னா, ஒரு பெப்பர் ஸ்ப்ரே வாங்கி வச்சுக்கோ, இதுக்கு மேல அவன் எதனாச்சும் செஞ்சானே எனக்கு ஃபோன் பண்ண அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப மீனா வந்து பார்வதி அவங்க வீட்டுக்கு போறாங்க. அங்க போகும்போது பார்வதி வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி உன்னை மாதிரி ரோஹிணியும் ஒரு நல்ல மருமகதாம்மா, இந்த மாதிரி விஜயாவுக்கு கிடைச்சவங்க எல்லாருமே நல்லவங்களாவே கிடைச்சிட்டாங்க, இல்லாட்டி விஜயா குணத்துக்குன்னா இருக்க முடியாது அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது இவங்க ரோஹிணி தான் அவங்க செயின் நகையெல்லாம் வித்து இந்த மாதிரி உன் மேல விழுந்த வீட்டுல பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த காசை விஜயா கிட்ட கொடுக்க சொன்னாங்கன்னொடனே, இப்போ மீனா கேக்குறாங்க, உண்மையா சொல்றீங்கன்னொடனே, பாத்தியா நீ கூட என்ன நம்ப மாட்டேங்கிறன்னொடனே, இல்ல ரோஹிணி எதுக்காக எனக்காக அப்படி செய்யணும், எனக்கு அதான் சந்தேகமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி மீனா சொல்றாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் கொண்டு வந்து மனோஜோட கடைக்கு வர்றாரு. இதெல்லாம் வந்து கந்திஷ்டி படம். இது வந்து வடநாட்டில் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. இப்போ தான் தமிழ்நாட்டுக்கு வருது அப்படின்னு. இப்போ ரோஹிணி அதை எடுத்து பார்க்குறாங்க. இந்த ஃபோட்டோவை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது என்னொன்னே, டேய் இது ஆன்டிடா, உங்க அம்மாடா ஒழுங்கா பாருடா அப்படி சொல்லிட்டு மனோஜ் கிட்ட கொடுக்கும்போது மனோஜ் அதை எடுத்து பார்க்குறாரு. அது முன்னாடி விஜயா வந்து தலையில வந்து அந்த இதெல்லாம் தட்டுவாங்கல்ல, ம மல்லிகை மிளகாய் பொடி இதெல்லாம் வந்து மேலே வந்து விழும்போது ஒரு போஸ்ல வந்து ஸ்ருதி ஸ்டேட்டஸ்லாம் வைப்பாங்கல்ல, அந்த ஃபோட்டோ தான் அது. அதை பார்த்தோன்னே மனோஜ் இப்போ அதை எடுத்து பார்த்துட்டு இருக்கிறாரு. அதோட இன்னொரு எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.